ஒரு சின்ன கதை. ஒரு நாள் ஒரு ராஜாவோட கனவுல சிவபெருமான் தோன்றி, இன்னையில இருந்து உன்னோட ஊர் மக்களுக்கு நீ அன்னதானம் செய்ய சொல்றாரு. ராஜாவும் சரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து ஊர் மக்களுக்கு அன்னதானம் போட்டுட்டு இருக்காரு. ஆனா ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, ஒரு கழுகு பாம்பை கொத்திட்டு போறப்ப அந்த பாம்போட வாயில இருந்த ஒரு துளி விஷம் சாப்பாட்டுல விழுந்து அந்த சாதம் விஷமாயிடுது. ஆனா இது தெரியாமே அந்த ஊர் மக்களுக்கு அன்னதானம் பரிமாறப்படுது. முதல் பந்தியில உட்கார்ற மக்கள் இறந்துடுறாங்க. சோ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இந்த சாப்பாட்டுல விஷம் கலந்திருக்குன்னு. ராஜா ரொம்ப மிகவும் மனம் கஷ்டப்பட்டுறாரு. ஆனா சொன்னது சிவன்லையா, அதனால திரும்ப தொடர்ந்து நான் அன்னதானம் தான் போட போறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இதே நேரத்துல மேலோகத்துல யமதர்மராஜாக்கும் சித்ரகுப்தாக்கும் ஒரு சின்ன விவாதம் நடக்குது. இந்த பாவ கணக்கை யார் மேல போடுறது? இத்தனை மக்கள் இறந்திருக்காங்க இல்லையா, இந்த பாவ கணக்கை யார் மேல போடுறதுன்னு. ராஜா மேல போடலாமா? இல்ல, ராஜா அன்னதானம் நல்ல மோட்டிவோட தான் பண்ணாரு, சோ அவர் மேல போட முடியாது. சமையல்காரர் மேல போடலாமா? அவருக்கு சாதத்துல விஷம் இருக்கிறதே தெரியாது, சோ அவர் மேலயும் போட முடியாது. அப்ப பாம்பு மேல போடலாமா? இல்ல, அது தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் விஷத்தை சொரிஞ்சுது, அதனால அது மேலயும் போட முடியாது. அப்ப தூக்கிட்டு வந்த கழுகு மேல போடலாமா? அது தன்னோட உணவுக்காக தான் வேட்டையாடி கொண்டு போச்சு, சோ இந்த பாவத்தை யார் மேலயும் போட முடியாது அப்படின்னு யமதர்மராஜா சொன்னாராம். உடனே சித்திரகுப்தா கேட்டாராம், அப்ப இந்த பாவத்தை நான் யார் மேலதான் போடுறது? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நான் சொல்றேன் அப்படின்னு யமதர்மராஜா சொன்னாராம். சோ இதே மாதிரி காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ராஜா அன்னதானத்துக்கு உணவை தயார் செய்யறாங்க. ஆனா சாப்பிட அந்த ஊர் மக்கள் யாரும் வரதே இல்லை. சில மாதங்களுக்கு அப்புறம் ஒரு 10 சிவனடியார்கள் அந்த ஊருக்கு வராங்க. அவங்களுக்கு எங்கேயுமே உணவு கிடைக்கல. மிக பசியோட எங்கடா உணவு கிடைக்கும் தேடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஊர் எல்லையில உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு பாட்டி கிட்ட போய் கேக்குறாங்க, பாட்டி இந்த ஊர்ல எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்களாம். கேட்டதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்களாம், கிடைக்கும் கிடைக்கும், இந்த ஊர் ராஜா தான் டெய்லி அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு, அங்க போய் சாப்பிடுங்க. ஆனா நாங்கெல்லாம் யாரும் போய் சாப்பிடுறது இல்ல. ஏன்னா ஒரு வாட்டி இந்த ராஜா அந்த சாப்பாட்டுல விஷத்தை வச்சு எங்க எல்லாரையும் கொல்ல பார்த்தான். அதுல இருந்து நாங்க யாரும் போய் சாப்பிடுறது இல்ல, நீங்க வேணா போய் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இப்ப யமதர்மராஜா சொன்னாரா, அந்த பாவத்தை தூக்கி இந்த பாட்டிமா மேல போடு அப்படின்னு. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையிலே இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம லைஃப சுத்தி என்ன நடக்குதுன்றது தெரியாது. தெரியும். கொஞ்சம் தெரியும். அவ்வளவுதான். ஆனா நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயத்த நம்ம உண்மைய நம்பி நம்ம அந்த விஷயங்கள பேசும்போது, அந்த பாவத்த நம்ம தான் சுமந்தாகணும். சோ யார பத்தியும், எந்த சிச்சுவேஷன் பத்தியும் காசிப் பேச வேண்டாம். நன்றி. தேங்க் யூ.